எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ சாந்தா வயசு 37 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நீங்கள் ஒரு சாந்தமான குணமோ நல்ல வசதியான இருக்கிற பெண் வந்து தேட்டிருக்கேன் அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு தாம்மா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர்னு சொல்கிறாங்க, ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் வரன்னு பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க ஸ்கூலில் தான் படிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக ஹோம்மேட் ஹேர் செஞ்சு விற்றுட்ருக்காங்கன்னா இவங்ககிட்ட மொத்தமாக ஒரு 5 பேர் வேலைக்கு தான் சொல்லியிருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு அதை பற்றி தெரியாததால் ஒரு ஆள் போட்டு ஆன்லைன் சேல்ஸ் கவனிச்சிட்டு இருக்காங்களா. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே இப்படிலாம் சொல்கிறாங்க. சில வருஷம் முன்னாடி தான் தரட்டாங்க சொல்கிறாங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் பரம்பரையாகவே நல்ல வசதியான ஆள்தாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்களா. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி வேறு இடத்துல இருக்காங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஹஸ்பண்ட் இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது விட்டு தனியாக படிதான் சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா. வரப்போ துணை கட்டியும் அதை பற்றி கேட்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. இவங்க சில மாதம் முன்னாடி தான் இவங்க பேரண்ட்ஸ் சொத்தை இவங்களுக்கு அக்காவும் பிரித்து எடுத்துட்டாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க உழைச்சி சாப்பிடணும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸ் கூட இவங்க பேஷனுக்காகவும் தனிமனிதர் கூட அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்காங்கன்னா இதில் வர ப்ராஃபிட்டு ஒரு 50% ஆதரவற்ற ஒரு ஆசிரமத்திற்கு வருஷத்துக்கு ஒரு முறை தந்துட்டு இருக்காங்கன்னா இப்போ தனிமனிதர் தான் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு துணை வேணும் முடிவு பண்ணி 2ஆம் திருமணம் பண்ணாமல் முடிவு பண்ணி வரம் பார்த்துட்ருக்காங்கன்னா அதனால தான் நம்மகிட்ட வந்திருக்காங்கம்மா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற துணை வேலைக்கு போகணும்னு ஆசைன்னு சொல்கிறாங்க. வீட்டோட வந்திருக்கணும் விருப்பப்படுறாங்கம்மா. உங்கள் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இவங்க கூட ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி போன லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அதனால் வரப்போகிற செகண்ட் லைஃப் நல்லபடியாக அமைந்து தான் பார்க்குறாங்கம்மா. கெட்ட பழக்கம் கூடன்னு சொல்கிறாங்கம்மா. டிவோர்ஸ் ஆனவங்க இல்லைனா மனைவி இல்லாமல் தனிமையில் இருக்கிறவங்க தான் வரணும் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு யாரும் இல்லாமல் தனிமையில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாமா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை கமெண்ட்டாக சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.